பொன்னி சீரியல் பாத்தீங்கன்னா, எங்க பொண்ணையுமே தன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த எங்க வீட்ல தெளிவா நிரூபிச்சுட்டு, எங்க ஜெயாவை பார்த்து, "இங்க பாருங்க, அத்தை இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி, நான் என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம, எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண ஆளுங்க, இவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த உங்க கண்ணுக்கு நான் காட்டிக் குடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுமே இங்க வீட்ட விட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது, இங்க சக்தியுமே அந்த விஷயத்த தாங்க முடியாம, இங்க பொன்னிய சமாதானப்படுத்துறதுக்காக பொன்னி பின்னாடி வராரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ஜெயாவுமே, இந்த பக்கம் நம்ம பொன்னி நடந்த துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே நாமளும் துணையா இருந்திருக்கோம். எப்பவுமே நியாயம் நியாயம்னு பேசி பேசி, கடைசில உண்மையான நியாயம் எது அப்படிங்கறத மறந்து, இங்க இருக்கிற ஏமாத்துக்காரங்களோட பேச்ச கேட்டு, எங்க பொண்ணைய நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி, ரொம்பவே சேட்டாயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல, அவங்களுக்குமே அந்த விஷயத்த தாங்க முடியாம, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா, அவங்களுமே நெஞ்சு வலி வந்து பயங்கரமா மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க சண்முகம், பவானி, சந்திரசேகர் எல்லாருமே இங்க ஜெயாவை ஓடி போய் தூக்குறாங்க. தூக்குனது மட்டும் இல்லாம என்னாச்சு? ஜெயா எந்திரி, ஜெயா எந்திரி, ஜெயான்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல, இன்னொரு பக்கம் எங்க சக்தியுமே பொன்னிய சமாதானப்படுத்த வெளியில போற நேரத்துல, இங்க எல்லாரும் அலர்ற சவுண்ட் கேட்ட உடனே, அவங்களுமே வேக வேகமா உள்ள ஓடி வந்து, இங்க ஜெயாவை பார்த்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜெயாவுமே பயங்கரமான மயக்கத்துல இருக்கிறதுனால, எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டு, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் தண்ணி தெளிச்சுமே, இங்க ஜெயா எந்திரிக்கவே இல்ல. அவங்களும் நெஞ்சில கைய வச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறதுனால, ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு, இவங்களையுமே உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. ஆனா, அதே நேரத்துல வெளியில வந்திருக்கிற பொன்னியுமே, திரும்பி தன்னோட ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அப்ப அங்க வந்த கண்மணி அன்பும், "இங்க பாருங்க பொன்னி, நீங்க இந்த மாதிரி நாங்க இருக்கிறப்போ, தனியா எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்துருங்க, ப்ளீஸ் எங்களுக்காக வாங்க" அப்படின்ற மாதிரி 2 பேரும் பொன்னிய கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல, இங்க ஆம்புலன்ஸ் வந்து ஜெயாவை ஏத்துனதுக்கு அப்புறம், சக்தியுமே பொன்னிய தேடி பாக்குறாங்க. ஆனா பொன்னியுமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம், இங்க பயங்கரமா சோகமாகி அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும், இப்போதைக்கு நம்ம முதல்ல அம்மாவை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, டைரக்டா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போயிட்டு, இங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட்டும் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம், டாக்டருமே இங்க பாருங்க, அவங்களுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சொல்லப்போனா, இப்ப அவங்கள ஃபுல்லா செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா, செகண்ட் அட்டாக்கான்னு தெரியல. ஏன்னா, இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா, அவங்க செகண்ட் அட்டாக்ல மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து சுயநினைவை இழந்து உளறிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனா, இவங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த செக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம், அந்த ஆபரேஷன்ல அவங்களோட உயிர் காப்பாத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறது பாதிதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க யாரோட பெரிய அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. ஏன்னா நாங்க இன்னொரு 6 மணி நேரம் அப்டிவேஷன்ல வச்சிருப்போம். அவங்க அதுக்கு முன்னாடி கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆபரேஷனும் பண்ண தேவையில்லை இல்ல. அது அந்த நிலைமை மறுபடியும் 6 மணி நேரத்துக்கு மேலயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா நாங்க அந்த ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்க டாக்டரும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்ட உடனே எங்க சக்தியுமே ரொம்ப பதறி போயிட்டு, அப்ப கண்டிப்பா யார் பேரு அப்படின்னு சொல்லி இங்க ஜெயா பக்கத்துல போய் கேக்குறாங்க. அப்ப ஜெயாவுமே என்ன மன்னிச்சிரு பொன்னி, என்ன மன்னிச்சிரு பொன்னி அப்படின்ற மாதிரி இங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த உடனே இங்க சக்திக்கு புரிஞ்சிருது. அப்ப கண்டிப்பா அம்மா வந்து இங்க பொண்ணுகிட்ட தான் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்றாங்க. அப்ப பொன்னி வந்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு, இங்க பொன்னிய கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயா, சண்முகம், சந்திரசேகர் எல்லாருமே இங்க தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன்தான் கரெக்டா இங்க பொன்னியோட காலுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. சக்தி. ஆனா பொன்னியுமே, இதுக்கு மேல வந்து நம்ம சக்தியோட கால் அட்டெண்ட் பண்ணணும்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். முதல்ல இவரோட நம்பரை பிளாக்ல போடணும்னு சொல்லிட்டு, இங்க சக்தியோட நம்பரை பிளாக்ல போட்டுறாங்க.
இந்த மாதிரி தன்னோட நம்பரை பிளாக்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த சக்திக்குமே பேசாம நம்ம பியூட்டி பார்லர் போயிருப்பா. பொன்னி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லருக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஓனர் கிட்ட பொன்னி வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த ஓனருமே இல்லப்பா, பொன்னி வரல, என்னாச்சு, நீங்க ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் சக்தியுமே இவங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பியூட்டி பார் ஓனர்ட்ட எடுத்துட்டு சொல்றாங்க. இத கேட்டு அவங்களுமே ரொம்ப பதறி போயிட்டு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, நானும் பொன்னிய பார்க்கவே இல்லப்பா, பொண்ணு இங்க வரவே இல்ல, இப்ப என்னாச்சு, பொன்னிக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா சக்தியுமே இல்லை. மேடம், நான் பொன்னிக்கு கால் பண்ணேன், பட் அவ என்னோட கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றா, இப்ப என் நம்பரை பிளாக்லயே போட்டுட்டா, இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது அம்மா உயிரை காப்பாத்தணும்னா பொன்னி வந்தாதான் முடியும், பொன்னி வந்து பேசணும், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த அந்த பியூட்டி பார்லர் ஓனரும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பொன்னிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல இருந்து பொன்னிக்கு கால் பண்றாங்க. உடனே பொன்னியுமே சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ண அடுத்த செகண்டே அந்த பியூட்டி பார்லர், பொன்னி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இந்த மாதிரி உங்களோட அத்தை ஜெயா இருக்காங்க, இல்ல அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப நீ வந்தா மட்டும்தான் அவங்களோட உயிரை காப்பாத்த முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கான்ஃபியஸை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து எப்படியாவது நீ வந்து பார்த்தான்னா சரியா போயிடும். ஏன்னா அவங்க மனசு பூரா நீ மட்டும்தான் இருக்க, உன் பேரை தான் அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த பத்தி எங்க பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எங்க பொண்ணியுமே அதை பத்தி எங்க கண்மணி அன்புகிட்ட பேசுறாங்க. உடனே அவங்களுமே சரி வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்க பொன்னிய கூப்பிட்டுட்டு டைரக்டா அவங்களும் கிளம்பி ஜெயாவை பார்க்க வராங்க.